சொன்ன வாக்குறுதி நாங்க சொல்றதுக்கு முன்னாடியே 13 மணி செத்து போன பிறகு உனக்கு 10 லட்சம் உயிரோடு இருக்க அவங்க சம்பளத்தை உருப்படியா கொடுக்க ஆக்ஷன் எடுக்க முடியாது. அது தனியார் வந்து சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறது இவங்க பண்ண முடியாது சார். தனியாருக்கு வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிட்டான் சார். சுத்தப்படுத்துகிற பணியை, தூய்மை பணியை அவனுக்கு கொடுத்துட்டான். அப்புறம் அவன் தான் ஃபிக்ஸ் பண்ணுவான். 13 மண்டலத்தில் அதுதான் போயிட்டு இருக்கு. 2 மண்டலத்தில் நீங்கள் வந்து தனியாக கேட்டிங்கன்னா அவன் எப்படி கொடுப்பான்? அப்புறம் 13 மண்டலத்தில் வாக்குறுதி கொடுத்த அது கேளுங்க. நீ எதுக்கு வாக்குறுதி கொடுக்குற? நான் என்ன சொல்கிறேன், கவர்மெண்ட் ஏன் செய்யலைன்றதுக்காக காரணம் சொல்கிறேன். அது செய்யலைன்னு எதிர்கட்சிகள் பிரச்சாரம் பண்ணிட்டோம். அப்போ மக்கள் என்ன முடிவு எடுக்கிறான்னு பார்க்கலாம். இது மக்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? மக்கள் முடிவு எடுக்கட்டும் சார். திமுக பண்ணுறது தப்புன்னா மக்கள் எடுத்து ஓட்டு போட்டோம், யார் வேணாண்ணா. இதில் உண்மையில் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கின்ற விசிக எந்த நிலைமையில இருக்கு? நேத்து கூட திமுக தான் ஆட்சிக்கு வரும் திரும்ப சொல்லியிருக்காரு. அவர் சொல்லிட்டு இருக்காரு. சரி, ஆனா அவருக்கு வாக்கு வங்கின்னு சொல்லப்படுகின்ற அடிமட்டத்தில் கொதிச்சு போயிருக்காங்க சார். அதெல்லாம் நீங்க சொல்றீங்க. எல்லாருமே கொதிச்சு போயிருக்காங்க. நீங்க எப்படி சொன்னா கொதிச்சு போயிருக்காங்க? ஆதி தமிழர்கள் கொதிச்சு போயிருக்காங்க. ஆதி தமிழர்கள் கொதிச்சாங்களோ ஆதி தமிழர்கள் கொதிச்சாங்களோ அது பிரச்சனை இல்லை சார். நீங்க எப்படி, உங்களுக்கு எப்படி தெரியும் கொதிச்சிருக்காங்கன்ட்டு? இல்ல, மக்கள் மனதை நாங்க அறியறோம். நீங்க நீங்க என்ன சார் சொன்னீங்க? நீங்க என்ன சார் அனைத்து குடும்ப பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு அப்புறமா வடிகட்டிட்டீங்களே. இப்போ கொடுக்க போறாங்களா? இப்போ மீதி இப்போ எல்லாம் அப்ளிகேஷன் வாங்கி எலெக்ஷன் வர போகுதுன்ட்டு. ஆமா, அதே அவங்க தான் கேட்கறாங்க. இல்ல, அப்ப தகுதி இல்லப்ப இப்ப எப்படி எனக்கு தகுதின்னு கேட்கறாங்க. எவ்வளவு பேர் அப்ளை பண்ணாங்களோ அதுல வடிகட்டி கொடுத்தாங்க சார். இன்னும் இப்போ இந்த வாட்டி எவ்வளவு பேர் அப்ளை பண்ணாங்களோ அதுல கொடுக்க போறாங்களோ. நீங்க சொன்னீங்கல்ல, நான் இப்ப எங்களால மருந்து வாங்க முடியாது, வீட்டுக்கே வந்து மளிகை பொருட்கள் வாங்க முடியாது, இப்படி பையனுக்கெல்லாம் அதே பெண்கள் தான் கேட்கறாங்க. யாரு அப்பம் வீட்டு சொத்தை தூக்கி கொடுக்குறாரு அப்படின்னு கேக்குறாங்க சார். அப்போ விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாரு மோடி. யாரு வீட்டு சொத்தை தூக்கி கொடுக்குறாரு? 6000 ரூபாய் வருஷத்துக்கு ஒரு தடவை.